டே, ஹாப்பி மார்னிங், ஹாப்பி ஃப்ரைடே. லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங்கே எழுந்து பாபாவை கும்பிட்றதுக்காகவும் லக்ஷ்மி தேவிக்கு பிரதிஷ்டை பண்ணுறதுக்காகவும் வீடியோ எடுத்திருந்தேன். ப்ளஸ் எழுந்தவுடனே தலை குளிச்சுட்டு வெளியே நிலவாசல் பூஜை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே வெள்ளிக்கிழமை வெளியே நிலவாசல் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு பாபாவுக்கும் ப்ளஸ் மகாலட்சுமிக்கும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நைட்டே பூஜைக்காக ரெடி பண்ணி கோலம் போட்டிருந்தேன். பட் பாப்பா ஃபுல்லாக கலைச்சி விட்டுருந்தான். ஸோ அகெயின் அந்த இருக்கிற ஏரியா மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அகைன் கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். நான் எழுந்துக்கும் போதே சாயும் காலையிலே எழுந்துட்டான். ஸோ நான் 2 o'clock எழுந்திருந்தேன், தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எழுந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு ஒரு 3 o'clock மேலே குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு மாப் போட்டுட்டு இருந்தால் சாயும் என் கூடவே உட்காந்து மொபைலில் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டான். அவன் தூங்கினோடனே ரொம்ப ரிலாக்ஸ்டாக. ஸோ ஓகே, பாப்பாவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கான எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நிலவாசலில் கோலம் போட்டிருந்தேன். எப்பவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் தாமரை கோலம் போடுறது மகாலட்சுமியை குறிக்கிறதுக்காக தாமரை கோலமும் மகாலட்சுமியோட பாதத்தை வலதுபுறம் கால் முன்பக்கம் எடுத்து வச்சு வர மாதிரி நம்ம நிலவாசலில் வரைஞ்சிருந்தேன்னா மகாலட்சுமி உள்ளே வருவாங்கன்ற மாதிரி ஒரு ஐதீகம். அதே போல் நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நிலவாசல் பூஜை முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகும்போது காலை வலது கால் எடுத்து வச்சு போகணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம தான் மகாலட்சுமி இல்லைங்களா. நம்ம பூஜையை முடிச்சுட்டு நம்ம உள்ளே போகும்போது ஒரு சுமங்கலியாக உள்ளே போகும்போது நம்ம வலது கால் வச்சு உள்ளே போகும்போது அது ஒரு நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்குன்றது ஐதீகம். ஓகே, அதே போல் உளியில் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் தசாங்கம், அதுக்கப்புறம் பன்னீர், ஜவ்வாது இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு நல்ல வீடு முழுக்க ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். இது எல்லாமே போடும்போது நமக்கு அந்த வாசல்லையும் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் ஃப்ரீயாக அப்படியே உள்ளே வரும்போதே நமக்கு அந்த தெய்வீக வாசனை வரும். ஸோ தசாங்கம் எதுக்கு போடுறோம்னா அப்படின்னா தசாங்கம் நல்ல தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். தசாங்கம் நம்ம இப்போ ஊதுவத்தியாகவும் வருது, ப்ளஸ் இதுலேயும் வருது, கோன் சாம்பிராணி மாதிரியும் வருது. நம்ம தசாங்கம் ஏற்றும் போது நமக்கு தெய்வ சக்தி எங்கேயோ போயிட்டுருக்க தெய்வ சக்தி கூட நம்ம வீட்டு வாசலில் இழுத்து நிற்க வைக்கன்றதுக்கு கண்கூட நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். ஸோ அந்த தசாங்கம் ஏற்றும் போது அந்த வாசனைக்கு எல்லா தெய்வ சக்தியும் ஈஸியாக நம்ம வீட்டு உள்ள குடியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வீடு ஃபுல்லாக ஃப்ரைடே அன்றைக்கி பூஜை செய்யும்போது மார்னிங் எழுந்தாலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். எல்லாமே தேர்ஸ்டேவே நம்ம பூஜைக்கானது ரெடி பண்ணிடுவேன். நான் தேர்ஸ்டே வியாழக்கிழமை பூஜை பாபாவுக்கு பண்ணுறதுனால எப்போவுமே பூஜை சாமான்லாம் வெட்னஸ்டேவே வாஷ் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் வெட்னஸ்டேவே தொடச்சி வச்சுருவேன். ஸோ தேர்ஸ்டேவும் பூஜை பண்ணும்போதும் ஃப்ரைடேவும் பூஜை பண்ணும்போதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக அந்த பாபாக்கான பூஜைக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேக்கான பூஜையும் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். அதே போல் ஃப்ரைடே கொஞ்சமாக வேப்பிலை கிடச்சிச்சு. சரி ஓகே, நம்ம வேப்பிலை கோவிட் பீரியடில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் இல்லைங்களா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. கோவிட் பீரியடில் அப்போது மஞ்சள் தண்ணியும் எல்லார் வீட்டு வாசல்லையும் மஞ்சள் தண்ணியும் அந்த வேப்பிலையும் தான் வச்சுருந்தாங்க, கிருமி நாசினி அப்படின்னு சொல்லிட்டு. அதை அப்படியே இப்போவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் வீட்டில் வைக்கலாம் அப்படின்னுட்டுக்கு சும்மா போட்டு விட்டேன். ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ் மாதிரி. ப்ளஸ் நமக்கு ஏதாவது ஒரு கிருமி வந்தாலும் வீட்டு வாசல்லேருந்து நமக்கு உள்ளே வராது அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் தெய்வீக சக்திக்காகவும் வேப்பிலையை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நிலவாசலில் குங்குமம்லாம் வச்சு நிலவாசலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு நிலவாசலில் விளக்கெல்லாமே ஏற்றி அழகாக வச்சுட்டு தீப தூப ஆராதனை காமிச்சிருந்தேன். விளக்கு ஏற்றும் போது நமக்கு ஒரு தீக்குச்சியில் ஏற்றுறத விட இந்த மாதிரி துணை விளக்கில்
இந்த துணை விளக்கு வச்சு அது மூலிமா நம்ம தீபம் ஏற்றும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம நிலவாசலில் விளக்கு ஏற்றும் போதும் சரி, கிச்சனில் ஏற்றும் போதும் சரி, பூஜை ரூமில் ஏற்றும் போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டியும் நம்ம அந்த மேட்ச் பாக்ஸை பிச்சு போட வேண்டிய அவசியம் இருக்காது. ப்ளஸ் சாம்பிராணி வந்து ஏற்றிட்டு நிலவாசலில் வச்சுட்டு தீபம் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தீபம் காமிச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு உள்ளே டேரெக்டாக போயிட்டு நெக்ஸ்ட் வந்து கிச்சனில் போயிட்டு கிச்சனில் அன்னபூர்ணிக்காகவும் எப்பவுமே ஃப்ரைடேயில் வந்து நம்ம அடுப்புக்காக வந்து ஒரு பூஜை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அடுப்பு மேலே ஒரு விளக்கு வச்சுட்டு அடுப்புக்களை வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையில் அன்னையோட டே பூஜை ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா அன்னையோட டே எழுந்துக்கல, சப்போஸ் அன்றைக்கி விளக்கு ஏற்றலைன்னா அன்னையோட டே ஃபுல்லாகவே ஒரு போரிங்காக போகிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி வீட்டில் எந்த வேலையும் ஆகாத மாதிரி இருக்கும், எதுவுமே வேலை செய்ய முடியாத மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மேக்ஸிமம் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அடுப்புக்கான அந்த விளக்கு ஏற்றி அடுப்புக்கான பூஜையும் வந்து பண்ணிவிட்டு பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பாபாக்காக பிரசாதமாக பாலும் சுண்டலும் வச்சுருந்தேன். அன்றைக்கி சுண்டலும் பாலும் வச்சுட்டு நான் பாபாக்காக அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் எப்பவுமே அந்த பூஜை பண்ணும்போது டிவிலேயும் சரி இல்லை பூஜை ரூமில் வந்து ஒரு டேப் ரெக்கார்ட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து அழகாக சாமி பாட்டு போட்டு விட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். நல்லா சரஸ்வதி நாமம் ப்ளஸ் வந்து சரஸ்வதி சுப்ரபாதம், அதுக்கப்புறம் வந்து முருகரோட சஷ்டி கவசம் எல்லாமே வந்து போட்டுட்டு அப்படியே பூஜையை முடிச்சு விட்ருவேன். பூஜை முடித்த பிறகு தான் அதுக்கப்புறமா தான் என்னோடய கிச்சன் வேலைகளுக்கு சைடே போவேன். ஸோ கந்த சஷ்டி கவசம் பற்றி நான் சொல்லணுன்னா, கந்த சஷ்டி கவசம் பார்க்கும்போதே வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அண்ட் கண்டினியூஸாக கந்த சஷ்டி கவசம் பாட்டு கூடவே நானும் பாடிக்கிட்டே வருவேன். மைண்டும் நல்ல ரிலாக்ஸேஷன் ஆகும். மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது நான் 5 விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நம்மளோட ஃபெயிலியரை பற்றி நம்ம இன்னொருத்தருக்கையில் எக்ஸ்பிளைன் பண்ணவே கூடாது. அந்த ஃபெயிலியர் வச்சு நம்மளை வந்து அவங்களே வந்து ஃப்யூச்சரில் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட வந்து ஹாப்பியாக பேசுவாங்க, நல்ல முறையாகவே பேசுவாங்க. ரொம்ப ஹாப்பி சந்தோஷமாக பேசுகிறவங்க கூட நாளைக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நிற்பாங்க. ஸோ யாரையுமே வந்து இந்த காலத்தில் நம்ப முடியாது. செகண்ட் ஒன், வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். யார்கிட்டையுமே உங்களோட வீக்னஸையும் ப்ளஸ் உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் வந்து சொல்லவே சொல்லாதீங்க. அதை நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி, மற்றவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து நடந்துக்காதீங்க. ஸோ உங்களோட வீக்னஸை வச்சு உங்களை ஈஸியாக வந்து டார்கெட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களோட சுயநலத்துக்காக உங்களை ஈஸியாக டார்கெட் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி வந்து விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்டு ஒன், நெக்ஸ்ட் லைஃப் பிளான். உங்களோட அடுத்த டார்கெட் என்ன, அடுத்த ஃப்யூச்சர் பிளான் என்ன, உங்களோட ஃபேமிலி பிளான் என்ன, இல்லை உங்களோட டார்கெட் என்ன, அந்த லைஃப் பிளான் இல்லை ஸ்டடி பிளான் ஏதாவது ஒன்று இருக்கும், கரியர் பிளான், ப்ரொஃபஷ்னல் பிளான்ஸ், அது எதுவுமே வந்து இன்னொருத்தருக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஒன்று அது விஷயங்கள் வந்து நடக்காமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லையா அந்த விஷயங்களை வந்து அவங்களே நமக்கு மறைமுகமாக தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பிளானை வந்து இன்னொருத்தருக்கையில் சொல்லவே சொல்லாதீங்க. ஸோ ஃபோர்த்து வந்து உங்களோட சீக்ரெட்ஸ் வந்து யாருக்கையிலையுமே சொல்லாதீங்க. எப்பவுமே சீக்ரெட்ஸ் வந்து வெளியே சொல்லும்போது அது ஏதோ ஒரு வகையில் வந்து ஓப்பன் அப் ஆகும். அப்படி ஓப்பன் அப் ஆகும்போது நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு வகையில் அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீக்ரெட்ஸை வந்து வெளியே சொன்னீங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சரில் வந்து ஏதோ ஒரு விஷயங்களில் நம்ம ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியே போய் நிற்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, நம்ம ஃபேமிலி ரிலேட்டட் விஷயங்களில் யாருக்கையிலையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஈவன் உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும்,
உங்கள் லவ்டு ஒன்ஸாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் கையில் கூட உங்களோட ஃபேமிலி விஷயங்களையும், உங்களோட பர்சனல் விஷயங்கள், உங்கள் ஃபினான்ஷியல் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபினான்ஷியலாக எப்படியெல்லாம் ஸ்டெபிளாக இருக்கீங்க, எப்படியெல்லாம் உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன, உங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, இதெல்லாம் வந்து இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கும் போது அதிலேருந்து உங்களை வந்து இப்போ ஒருத்தர் உங்களை தோல்வியை தோக்கடைக்கணும், இல்லை உங்களை வந்து டார்ச்சர் பண்ணணும், உங்களை வந்து எமோஷ்னலாக ஸ்டேபிளாக வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க எடுக்கிற இந்த ஸ்டெப்பே வந்து உங்களோட சீக்ரெட்ஸ் வெளியே வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் தான் நிறைய செய்வாங்க. அது மாதிரி விஷயங்களை வந்து செய்யாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படியே பாபாக்கான பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே முருகருக்கு விநாயகருக்கான பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மகாலட்சுமி, அதுக்கப்புறம் பாபா, அதுக்கப்புறம் முருகர். செவ்வாய்க்கிழமை எல்லாம் ஃப்ரைடே எல்லா பூஜையும் முடிச்சுட்டு பாபாக்கானது எல்லாமே ரெடி பண்ணி ஃபுல்லாக கிளியராக முடிச்சிருந்தேன். ஸோ அன்னியோட டேவே வந்து ரொம்ப ஹாப்பி டேவாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுற பூஜையே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா சுற்றி எந்த சவுண்டும் இருக்காது, ஒரு வண்டி சவுண்ட் இருக்காது, நம்மளும் வந்து மைண்டில் எந்த ப்ரெஷரும் இருக்காது. நம்ம நல்ல ரிலாக்ஸ்டாக தூங்கி எழுந்து அப்போ தான் ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திருப்போம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக மைண்டடாக இருப்போம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்து ஒரு 10 நிமிஷம் வெளியே வந்து உட்காந்திக்கினா கூட பூஜை முடிச்சுட்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வர அந்த காற்று இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப பியூர் ஆக்சிஜனாக இருக்கும். ஏன்னா வெஹிக்கல்ஸ் எதுவுமே வந்து ரன்னிங்கில் இருக்காது. ஸோ வந்து அந்த ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து ஏர்லி மார்னிங்ஸில் கம்மியாக தான் இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கும்போது. ஸோ ஏர் பொல்யூஷன் இல்லைன்னும் போது நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் ஏரை வந்து நல்லா இன்ஹேல் பண்ணும்போது நம்மளோட பாடி ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் ஆகும். ஈவன் ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இந்த மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம ரிலாக்ஸ்டாக ஒரு 5 to 10 minutes உட்காரும்போது இந்த ஃப்ரெஷ் ஹேரை இன்ஹேல் பண்ணும்போது நம்ம பாடி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த காலத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு சொத்து சேர்க்குறோமோ இல்லையோ உடம்பில் இருக்கிற ஹெல்த்தியாக இருந்தோன்னாவே நமக்கு போதும். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் சைடுன்னு போனோன்னா ஒரு 10 to 15 lakhs ஆகுது இல்லைங்களா, மினிமமாகவே. ஒரு கேன்சர், ஒரு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் அது மாதிரி போனால் ஒரு 5 to 6 lakhs அது மாதிரி தான் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி இஷ்யூங்கள்லாம் வர்றது எதனால், இந்த வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறது தான் சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ நம்மளோட பாடியை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும், டெய்லி வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும், மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும். உங்களோட ஒரு பொண்ணு வந்து ரிலாக்ஸாக இருந்தால் தான், அதாவது ஒரு குடும்ப தலைவி ரிலாக்ஸாக இருந்தால், ஒரு குடும்ப தலைவி ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும், குழந்தைங்க ஹாப்பியாக இருப்பாங்க, குழந்தைங்களோட ஃப்யூச்சர் ஹாப்பியாக இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க ஃப்யூச்சரில் நல்ல லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கான வாழ்க்கையும் கிடைக்கும். ஸோ பூஜை முடிச்சுட்டு ஒரு 10 to 15 minutes வந்து தியானத்தில் உட்காந்துருந்தேன். ஸோ தியானம் முடித்த உடனே மெடிடேஷன் முடிச்சுட்டு எழுந்து வந்து பார்த்தா சாய் நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஸோ தூங்குறவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் அப்படியே கிச்சன் போயிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் குக் பண்ண வீடியோலாம் இதில் நான் ஆட் பண்ணலை, எல்லாமே அப்படியே வச்சுட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக குக் பண்ண வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். பாபாக்கான பூஜைக்கு முடிச்சுட்டு பாபாக்கான பிரசாதமும் கொடுத்துருந்தேன்.